அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மாணவர்களின் படிப்பிற்கான உதவித்தொகை மத்திய அரசிடம் பெறப்பட்டு முழுமையாக வழங்கப்பட்டது. தற்போது இந்த நிலை இல்லை. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் இன்றைய விடிய திமுக அரசில் கிடைப்பதில்லை என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 50 மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை. உதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கிறிஸ்துவ இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் ஒப்புதல்கள் தடையின்றி வழங்கப்பட்டது. தற்போது அந்த முன்மொழிகள் திமுக அரசில் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் பள்ளிகள், கல்லூரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கழக ஆட்சியில் ஆலய கட்டுமானங்கள் தடையின்றி நடக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் உதவி முழுமையாக கிடைத்தது. தற்போது அந்த நிலை இல்லை. சிறுபான்மையினருக்கு அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களை சிறுபான்மையினர் அனுபவத்தில் தொடர்ந்து இருக்குமாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஒத்துழைப்பு இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. திமுக ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சி, விடியலில்லா வெற்று ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்களை ஏமாற்றும் ஆட்சி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம். ஆனால் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து வழங்கி வந்தது. இந்திய துணைக்கண்டத்திலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இங்கே உறுதியாக நான் சொல்ல முடியும். தங்களை சிறுபான்மையில் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தந்திரமாக பெறுவதற்காக கபடம் நாடம் ஆடுகிறார்கள். ஒரு சில அரசியல் மேடைகளே கடவுள் இல்லை என பேசுவார்கள். மற்றொரு மேடையில் எனது மனைவி கிறிஸ்துவர், எனவே நானும் கிறிஸ்துவர் தான் என பொய் பேசுவார். இன்னொரு மேடையிலே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல என கூறி நடிப்பார்கள். இந்த கபட வேடதாரிகள் யார் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.